வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்ய போகிறது வந்து மீன் செனை, மீன் முட்டை. இதில் வந்து நிறைய மீனோட செனை இருக்குது. சங்கரா மீன் இருக்குது, வஞ்சரம் மீன் இருக்குது, சூறை மீன் இருக்குது, பாறை மீன் இருக்குது. 4 வகையான இருக்குது. முதல்ல வேக வச்சு அதில் இருக்கிற நரம்பெலாம் எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு இது பண்ணிக்கணும். இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை. இதுக்கு வந்து சூடு நல்லா வந்துச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு பாரு, நிறைய பச்சை மிளகாய், நிறைய இஞ்சி, நிறைய பூண்டு, வெங்காயம் கம்மியாக போட்டு மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக செய்கிற ரெசிபி இது. இந்த ரெசிபிக்கு பேர் வந்து சோம்பேறி சமையல். இது நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதில் கொஞ்சோண்டு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் அதிகமாகவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சது சம அளவு. கொஞ்சோண்டு சும்மா இது வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த கொஞ்சோண்டு போடுறது வந்து ஒதுக்காம இருக்கிறது. நேர்த்திட்டா இருக்கிற இஞ்சியை வந்து குழந்தைங்க ஒதுக்கிடுவாங்க. அதுக்கோசரம் தான் இந்த இஞ்சி. இப்போ உங்களுக்கு வெங்காயம் எந்த பதம் வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஹாஃப் பாயில் வெங்காயம் இருந்தால் தான் பிடிக்கும். சில பேர் பொன் முருவலாக பண்ணுவாங்க. சில பேர் வெங்காயத்தை பச்சையாகவே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இந்த மீன் செனை முட்டையை அப்படியே அதில் போட்டுக்கோங்க. ஏற்கனவே வேக வச்சதுனால கொஞ்சம் அதுவே உடஞ்சி வரும். ஸோ அதை சின்ன சின்ன பீஸாக நீங்களே வெட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக வெட்டும்போது அதில் மசாலா ஊறும். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாம முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும். தண்ணி ஊற்றுனீங்கனாக்கா இது வந்து ஒரு மாதிரி குழான்னு ஆகிடும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்காது. எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணேன். இப்போ கொஞ்சம் கோல்டு வினர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய தேங்காய் எண்ணெய் போட்டாலும் திகட்டுன்றதுனால இப்போ கொஞ்சமாக கோல்டு வினர். 2 ஆயில் மிக்ஸ் பண்ணி சமைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், ஆயில் இந்த அளவில் வரும். இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக சுரண்டிடுங்க. ரொம்ப கிளறினா முட்டை உடஞ்சி இருக்கிறதே தெரியாமல் போகும். அப்படியே ஸ்லோவில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. நடுவில் கொஞ்சம் எடுத்து, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி கொஞ்சம் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா மேலே கீழே மாறணும். நல்லா பாருங்கள், அடி பிடிக்கல பாருங்கள். இந்த பதத்தில் எண்ணெயிலேயே வறுக்கணும். இதில் காரம் தாங்க, உப்பு கம்மியாக இருந்தால் தப்பு இல்லை, ஆனால் காரம் மட்டும் நல்லா இருந்தால் தான் இது நல்லாவே இருக்கும்.
மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆவிரியில் போடுங்க. முட்டை வேகலை நல்லா. இப்போ பாருங்கள், அவ்வளோ நேரம் வந்து அடி பிடிக்கல பாருங்கள். ஏன்னா அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுருங்குனாக்கா அதுக்கு அர்த்தம் வந்து கொஞ்சம் வெந்திருக்குன்னு அர்த்தம். இன்னும் கூட கொஞ்சம் வேக விடலாம். நாங்கள் இப்படியே கூட சில பேர் சாப்பிடுவாங்க. நாங்கள் இது கூட முட்டை, ஏன்னா இது பத்தாதுன்றதுனால சென்னை கம்மியாக, நிறைய சென்னை இருந்தால் பரவாயில்ல, கம்மி சனியாக இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கூட வந்து கோழி முட்டையை ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் ஆளுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு 3 முட்டை இருந்தால் போதும், அதனால் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா ஹீட் வச்சுட்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 3 பேர் இருக்கிறனாக்கா 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த முட்டையை அது கூட இப்படி லைட்டாக பட்டு முடாமல் அது மேரினேட் ஆகிற மாதிரி முட்டை போடும்போது மீனோட நீச்சு வாசனையும் கொஞ்சம் குறையும். அப்போ குழந்தைங்க அந்த வாசனையை தெரியாமல் சாப்பிடுவாங்க. இப்போ ப்ராசஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் தான் பண்ணணும். இந்த டைமில் தான் நீங்கள் கரெக்டாக லெமன் ஒன்று அப்படியே புழிஞ்சு விட்டுக்கணும். இந்த பதம் வந்த உடனே மறுபடியும் லோ ஃப்ளேம். அது எதுக்குன்னு சொல்கிறேன். சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக போட்டுக்கினீங்கனாக்கா உங்களுக்கு அந்த மசாலா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக தெரியும். இதை போட்டுக்கிறப்போ கூடவே கொஞ்சம் பெப்பர் பொடி, இப்போ போட்டுட்டு அதே லோ ஃப்ளேமில் அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் இதை அப்படியே தம்மில் வைக்கணும் லோவில். எல்லாரும் உங்கள் வீட்டில் கேட்பாங்க எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. இந்த சீக்ரெட் ரெசிபியை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சொல்லுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அந்த ஃப்ளேம்லேயே ஹை ஃப்ளேம் வச்சுக்கிறோம். ஹை ஃப்ளேம் பாருங்க, இங்கே ஹை ஃப்ளேம் பண்ணிக்கினேன். இந்த ஹை ஃப்ளேம் பண்ண பிற்பாடு ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்போ டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போது நல்லா அடி பிடிக்காமல் கலந்து பாருங்கள். அடி பிடிச்சிருக்காது, அடியே பிடிக்கல பாருங்கள். நல்லா மிச்சம் நிறைய முட்டைகள் இந்த மாதிரி வேகாமல் கூட இருக்கும். சில முட்டைகள் பார்க்கறதுக்கு வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி, ஆனால் அது வெந்திருக்கும். அது அந்த ஜவ்வு அந்த மாதிரி இருக்கும். சில முட்டைகளுக்கெல்லாம் வேறு வேறு வித்தியாசம் இருக்குது. எல்லா முட்டையும் ஒரே மாதிரி இருக்காது. அப்படியே கொத்தமல்லி போட்டுட்டு சிம்மில் வச்சிருங்க.
சிம்பிள் வச்சு இந்த கொத்தமல்லி ஒரு கிளறி மேலே கீழே உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதோ உங்கள் மீன் முட்டை பொடி மாஸ் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.